இயேசு சுமந்து கொண்டாரே, நீ சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நீ சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானேன். இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானே. இயேசு சுமந்து கொண்டாரே, நீ சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நீ சுமக்க தேவையில்லை. இந்த இடத்துல கூடி நிற்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். பரலோகத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, சமாதானத்தை தருவாராக, சுகத்தை தருவாராக, ஆரோக்கியத்தை தருவாராக, உங்கள் குடும்பத்தில் நிம்மதியை தருவாராக. அருமையான இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமியில் வந்தார். மனுஷன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி வாழ்ந்தால் அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்கிறதை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் எங்களைப் போல அநேக ஊர்களுக்கு போய் வீதிகளில் நின்று மனுஷனுடைய ஆசீர்வாதத்திற்காக அவர் அநேக இடங்களில் பேசினார், பிரசங்கம் பண்ணினார், மனுஷனுக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு இந்த பூமியில் நாம் இஷ்டம் போல் வாழுகிறோம். நமக்கு எது சரின்னு தோணுகிறதோ, சரின்னு தோணுகிறது நமக்கு அது பாவமாக இருந்தாலும் லாபமாக இருக்கிறதுனால பாவத்தை கூட லாப நோக்கத்தில் செய்து விடுகிறோம். இந்த பூமியின் வாழ்க்கையோடு நம்மளுடைய வாழ்க்கை முடியாது. இந்த பூமியினுடைய வாழ்க்கை நிறைவு செய்யும் போது பரலோகம் என்று ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அதை ஆண்டவர் வேதத்தில் மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறார். ஆகையினால இந்த பூமியில் நம்முடைய இஷ்டத்தின்படி நம்ம சுய லாபத்திற்காக, சுய தேவைக்காக, இச்சைக்காக நாம் வாழுவோமே ஆனால் நிச்சயமாய் இந்த பூமியில் நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, பரலோகத்துக்கும் போக முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தது நீங்கள் இந்த பூமியில் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்கிறதற்காக, நீங்கள் பரலோகத்திற்கும் சேர வேண்டும் என்று நோக்கத்திற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து மனுஷனுக்கு பிரயோஜனமான நல்ல வார்த்தைகளை அவர் பிரசங்கித்தார். மனுஷனுக்கு பிரயோஜனமான நல்ல சத்தியங்களை உபதேசித்து கொடுத்தார். அதோடு நிற்காமல் வியாதிகளை சுகமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார், மனிதர்களை ஆசீர்வதித்தார். இந்த பூமியில் சிலர் ஏன் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இல்லை, ஏன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை, ஆசீர்வாதத்திற்காக நம்ம நிறைய இடத்துல ஏங்குகிறோம். ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா? எத்தனையோ பேர் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, சுகமாக இருக்கிறாங்க, சமாதானமாக இருக்கிறாங்க, செழிப்பாக இருக்கிறாங்க, உயர்ந்து இருக்கிறாங்க, மேன்மையாக இருக்கிறாங்க. அந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையிலையும் வராதா என்று நாம் ஏங்குகிறோம். நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. வானத்தையும் பூமியும் படைக்கும் போது ஆண்டவர் மனுஷனையே ஆசீர்வதித்தார், மனுகுலத்தையே ஆசீர்வதித்தார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிறது உங்களுடைய திட்டம் இல்லை, உங்களையும் என்னையும் படைத்த தேவனுடைய திட்டம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க. அப்போ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமே, ஆனால் என்ன செய்யணும்? அதை தான் இயேசு கிறிஸ்து பல இடங்களில் பல ஊர்களில் போய் கற்றுக் கொடுத்தார், சொல்லி கொடுத்தார். அதை தான் அந்த வார்த்தைகளில் சிலவற்றை தான் உங்கள் மத்தியிலேயே நான் வைக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேலே ஏறி உட்கார்ந்து அந்த ஜனங்களோடு பேசினார். அன்னைக்கு மைக்கு கிடையாது, ஸ்பீக்கர் கிடையாது. உயரமான ஒரு இடத்துல நின்று பேசினாதான் சத்தம் கேட்கும் என்று இயேசு கிறிஸ்து ஒரு மலையின் மேலே ஏறி கூடியிருந்த ஜனங்களோடு பேசினார். அவர் அந்த இடத்துல நிறைய வார்த்தை சொன்னார். அதெல்லாம் சொல்லக்கு இப்போ நேரம் இல்லை. ஆனாலும் ஒரு சில வார்த்தை உங்களுடைய நன்மைக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் சொன்னார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்று ஆண்டவர் பேசினார். இப்போ கவனிக்கணும், ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு எந்த வழியில் வருகிறது, எப்படி வருகிறது? நம்ம நினைக்கிறோம் நல்லா உழைத்தால் வரும், இல்லைன்னா தாய் தகப்பன் தாத்தா பாட்டியினுடைய சொத்து இருந்தால் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதை விட மேன்மையான ஒரு காரியத்தை ஆண்டவர் கற்றுத்தந்தார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு எப்படி ஆசீர்வாதம் வருகிறது, எப்படி அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் அப்படின்னா, தேவனுடைய திட்டம், அவன் சாந்த குணமாக இருந்தால் அவன் இந்த பூமியை சுதந்தரித்து கொள்ளுவானான். அவன் சாந்த குணமுள்ளவனாக இருந்தால் அவன் பாக்கியவானாக இருப்பானான். அப்போ ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம் எப்படி வருகிறதுன்னு நீங்கள் கவனித்தீர்களானால், அவனுடைய சுபாவத்தின் மூலமாகவே அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். இயேசு சொல்லுகிறார், அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை நான் அவனுக்கு அளிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம படைத்த தேவனும் நமக்கு பலனை கொடுக்கும்போது நம்முடைய கிரியைகள், நம்முடைய வாழ்க்கைகள் எப்படி இருக்கிறதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அப்படியே ஒரு மனுஷன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறான், எப்படி ஆசீர்வாதம் உனக்கு வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அப்போ ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் எப்படி வருகிறதுண்டா, அவனுடைய குணத்தின் மூலமாய், கிரியைகளின் மூலமாய், வாழ்க்கை முறையில் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். இன்றைக்கி நிறைய பேருக்கு சாந்தமாக இருக்கிறது பிடிக்காது, வில்லங்கமாக இருக்கிறது தான் பிடிக்கும். எந்த இடத்துலையும் வில்லங்கம் தான். குடும்பத்தில் வில்லங்கம், தாய் தகப்பனோடு வில்லங்கம், உடன் பிறந்த சகோதரன் சகோதரிகளோடு வில்லங்கம், ஏற்ற வீட்டில் பக்கத்து வீட்டில் எல்லாம் வில்லங்கம், வேலை செய்கிற இடத்துல வில்லங்கம், கட்சியில் வில்லங்கம், வியாபாரத்தில் வில்லங்கம். அது தன்னுடைய ஒரு ஸ்டைலாக சிலர் வச்சிருக்கிறாங்க. வில்லங்கம் பண்ணி ரொம்ப நாள் வாழ முடியாது. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் எப்பொழுது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, அவன் சாந்த குணமாய் மாறணும். நீங்கள் பெரிய பலசாலியாக இருக்கலாம், பணமுள்ளவர்களாக இருக்கலாம், நல்ல பேக்ரவுண்டு உள்ளவர்களாக இருக்கலாம், ஆனாலும் மரண பரியந்தம் சாந்தமாக இருங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் சாந்தமாக இருந்தார். ஒரு கணத்தில் அறைந்தார்கள், மறுகணத்தையும் கொடுத்தார். அடிக்கப்படுகிறவனுக்கு வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். இயேசு கிறிஸ்து வாழ சொல்லி கொடுக்கல, வாழ சொல்லியும் கொடுத்தார், வாழ்ந்து காட்டியும் அவர் இந்த பூமியினுடைய ஓட்டத்தை முடித்தார். ஆகவே புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் சுபாவம் ரொம்ப முக்கியம், அதுலேயும் சாந்த குணம் ரொம்ப முக்கியம். நாம் ஆராதிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து ரொம்ப சாந்தமாக இருக்கிறவர், சாந்தமாக இருந்தவர். இன்றைக்கி நம்மளுடைய பிள்ளைகளிடத்திலலாம் பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் நிறைய பேர் சாந்த குணத்தையே சொல்லி கொடுக்கறதில்ல. அடி வாங்கிட்டு வரக்கூடாது, அடி கொடுத்துட்டு வரணும், அதுக்கு பிறகு நான் பார்த்துக்கிட்டுறேன் அப்படியே சொல்லி கொடுக்குற பெற்றோர்களும் உண்டு. ஆனால் சாந்த குணமாய் பிள்ளைகள் வாழ்வார்கள், ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகள் மேலே வரும். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள் என்று இயேசு சொல்லி கொடுத்தார். கடைசி வரைக்கும் அவரும் அப்படியே வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையை நிறைவு செய்தார். அதே போல் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இரக்கமான சுபாவம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சில பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோருக்கு கூட இறக்குகிறது கிடையாது. வயதான காலத்தில் அவர்கள் பலகீனப்பட்டு நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில் கூட செய்யக்கு இரக்கமே இல்லாத கடினமான இருதயமுடையவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. ஒரு மனுஷனுக்கு இரக்கம் கிடைக்கும் அப்படின்னா, நாம் இரக்கமுடையவர்களாய் வாழ்ந்தார் நமக்கும் இரக்கம் கிடைக்கும், நம்ம பிள்ளைகளுக்கும் இரக்கம் கிடைக்கும்.
நாம் இரக்கமே இல்லாமல் வாழுவோமே ஆனால் நமக்கும் இரக்கம் வராது, நம்முடைய குடும்பத்திற்கும் இரக்கம் கிடைக்காது. ஸோ எல்லா இடத்துலையும் இரக்கமாக இருங்க. தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முதிர் வயது நாட்களில் அவர்களை நேசிங்க. சிலர் சொந்த தாய் தகப்பனுக்கு இறங்குகிறது கிடையாது, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு கூட இறங்குகிறது கிடையாது. இந்த மாதிரி இரக்கமில்லாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த பூமியில் ஆசீர்வதித்து நல்ல கல்வியை தந்து நல்ல ஞானத்தை தந்து உயர்ந்த பதவிகளில் உங்களை உட்கார வைத்திருக்கலாம். கீழே இருக்கிறவர்களை இறக்கில்லாமல் நடத்துகிறது தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறதாம். யாரும் அவருடைய பார்வையிலிருந்து தப்பவே முடியாது. எல்லாரையும் ஆண்டவர் பார்க்கிறார், எல்லாரையும் ஆண்டவருடைய கண்கள் காண்கிறது. உங்களுக்கு கீழே இருக்கிறவர்களை எப்படி நடத்துறீங்க, உங்கள் மாமியார் எப்படி நடத்துறீங்க, உங்கள் மருமகளை எப்படி நடத்துறீங்க, நீங்கள் செய்கிற இரக்கம் யாருக்கோ செய்கிற ஒரு இரக்கம்தான் உங்களுக்கு நன்மையாய் வரும், உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையாய் வரும். ரோட்டில் நடந்து போகிறோம், வாகனத்தில் போகிறோம், நாம் எங்கேயோ யாருக்கோ செய்த இரக்கம்தான் நம்மளுடைய பிரயாணத்தில் நமக்கு பாதுகாப்பாக அமையும். இன்றைக்கி எல்லாரும் பிரயாணம் பண்ணுகிறோம், எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பான பிரயாணம் அமைகிறது இல்லை. ஆனால் நாம் இரக்கம் செய்வோமே ஆனால் நமக்கு நேராக விபத்தை ஏற்படுத்தும்படியான ஒரு வாகனம் வந்தால் கூட வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நமக்கு கேடகமாக இருந்து ஆபத்திற்கு தப்புவிப்பார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி அணுகாது? இரக்கமாயிருங்க. இயேசு கிறிஸ்து அதை சொல்ல இந்த பூமிக்கு வந்தார். இரக்கமில்லாதவர்களுக்காக, பாவிகளுக்காக, அவர்களுடைய பாவத்திற்காக தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்து ஜீவ பலியாக தன்னையே பலியாக்கி மரித்தார். ஒருவேளை இரக்கமில்லாதவர்களாய், அன்பில்லாதவர்களாய், சாந்த குணம் இல்லாதவர்களாய் இருப்பீர்களானால் இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் சாந்த குணமாக இருப்பேன், இரக்கமுள்ளவர்களாக இருப்பேன், என்னை ஆசீர்வதிங்க. இன்றைக்கி நம்ம நிறைய காரியத்தை செய்கிறோம், பிரயாசப்படுகிறோம், நல்லா உழைக்கிறோம், நமக்கு வரக்கூடிய வருமானத்தில் ரொம்ப மிச்சம் எடுக்கிறோம், சிக்கனமாக இருக்கிறோம், ஆனாலும் சேர்க்க முடியல. 10,000 ரூபா சேர்த்து வச்சா 20,000 ரூபா செலவு நமக்கு வருது. ஏதோ ஒரு நஷ்டம், ஏதோ ஒரு கஷ்டம். ஒரு மனுஷனை உயர்த்துகிறது தேவன், ஒரு மனுஷனை ஆசீர்வாதமாய் வைக்கிறது கர்த்தர். அவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வாதமாய் வைக்கவே விரும்புகிறார். படைத்த நாள் முதல் இத்தனை 1000 வருடங்களில் எந்த விலங்குகளும் ஆசீர்வாதமாக இல்லை. அன்னைக்கு என்ன ஆசீர்வாதம் அதுகளுக்கு கொடுக்கப்பட்டதோ அதே நிலையில தான் எல்லா பறவை இனங்களும், எல்லா மிருக இனங்களும், எல்லா ஊரும் பிராணிகளும் அதே நிலையில தான் இருக்கிறது. ஆனால் மனுஷன் மாத்திரம்தான் தோட்டத்தில், ஆண்டவர் ஏதேன் என்கிற தோட்டத்தில் படைத்து வைத்தார். அதுக்கு பிறகு குகைகளிலே அவன் வாழ்ந்தான். அதுக்கு பிறகு வீடுகளை கட்டி வாழ்ந்தான். இன்னைக்கு பெரிய பெரிய மாளிகை வரைக்கும் அவன் கட்டி வாழுகிறான் என்றார். இந்த ஆசீர்வாதம் மனுஷனுடைய இருதயத்தில் இருந்ததல்ல, மனுஷனுடைய ஐடியாவும் கிடையாது. இது கர்த்தருடைய திட்டம். உங்களை ஆசீர்வதிக்கிறதே தேவனுடைய திட்டம். ஆனால் எப்போ ஆசீர்வாதம் வரும், எப்படி ஆசீர்வாதம் வரும் அப்படின்னா, அவரவருடைய குணத்தில், அவரவருடைய வாழ்க்கை முறைகளில். நீங்கள் சாந்த குணமுள்ளவர்களாக இருந்தால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். நீங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருந்தால் பாக்கியமாக இருப்பீர்கள், பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஆண்டவர் இதே போல தான் அநேக வார்த்தைகளை அவர் வாழ்ந்த நாட்களில் மனிதர்களுக்கு போதித்தார். இந்த வார்த்தைக்கு இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று. நீங்கள் மனம் திரும்பும்போது பரலோகம் சந்தோஷப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையிலிருந்து, உங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து நீங்கள் மனம் திரும்புவீர்களானால் படைத்த தேவன் சந்தோஷப்படுகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் சூழ்நிலைகள் மாறும், உங்கள் தரித்திரங்கள் மாறும், உங்கள் நஷ்டங்கள் மாறும்.
தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், வியாபாரங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாகவே இருப்பீர்கள். இதுதான் தேவனுடைய திட்டம். நாம் அவருடைய விருப்பத்துக்கு வாழும்போது அவர் நாம் விரும்புகிறதை நிறைவாய் கொடுப்பார். அதுதான் தேவனுடைய திட்டம். ஆகவே சாந்த குணமுள்ளவர்களாக இருங்க, இரக்கமுடையவர்களாக இருங்க. நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். காட் பிளஸ் யூ. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடனே உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார்.